Good morning, 9th standard students. Today in your science class, we are going to see parts of computer. This is unit 26 of your science reader. So I know you all know about computer, but this is a small, warm-up kind of lesson. So computer oda parts பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல வந்து டீடைலா படிக்க போறோம். So first வந்து introduction பாருங்க. நம்மளோட sprawling planetனா நம்மளோட planet வந்து ரொம்ப பெருசு, பரந்து விரிந்த இந்த உலகம். இந்த உலகத்தை ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தா கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா எஸ் பண்ணலாம். அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னால இட்ஸ் பாசிபிள். In this modern world, computer eases the effort and speeds up the process to a great extent. So in the modern world வந்து கம்ப்யூட்டர் வந்து எல்லா விதமான ஒர்க்கையும் வந்து ஈஸியாக முடிக்குது. ஸோ நம்மளோட லைஃப்பில் எவ்ரிடே லைஃப்பில் வந்து கம்ப்யூட்டர் பிளேஸ் an important role. So it is apt time to learn about computers. To start, it is necessary to note that there are 3 key units in the computer. So computer பற்றி எடுத்தீங்கன்னா அதில் வந்து 3 key units இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த செக்ஷனில் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். So parts of a computer பார்த்தீங்கன்னா 3 parts தான் main parts. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா input unit, central processing unit and output unit. So one by one நம்ம டீட்டெயில்டாக போகலாம். Input unit first பார்க்கலாம். Input unit, input பேர்லேயே இருக்கு, அதாவது டேட்டாவை கம்ப்யூட்டருக்குள்ள அனுப்புறதா வந்து input unit. So the input unit helps to send the data and commands for the processing. So எல்லா விதமான data and commands எல்லாத்தையும் கம்ப்யூட்டருக்குள்ள அனுப்புற அந்த யூனிட் தான் வந்து input unit. So the devices that are used to enter data are called input devices. So இதுக்கு கம்ப்யூட்டருக்கு உள்ள நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோம் இல்லையா இந்த டேட்டா அண்ட் கமாண்ட்ஸ், இதுக்கு யூஸ் பண்ணுற டிவைசஸை இன்புட் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கீபோர்ட் வழியாக தான் நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணுறோம். மவுஸ் யூஸ் பண்ணியும் நம்ம சில டேட்டா வந்து என்ட்ரி பண்ணுறோம். ஸ்கேனர், barcode reader, microphone, web camera, light pen are some of the input devices. ஸ்கேனர் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ். barcode reader நீங்கள் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் பார்த்துருப்பீங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ எல்லா கடையிலையுமே வந்து barcode reader இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை வாங்கினா அதில் இருக்கிற barcode ரீட் பண்ணி பில் போடுறது. மைக், வெப் கேமரா, லைட் பென், இது எல்லாமே வந்து இன்புட் டிவைசஸ் தான். டேட்டா அண்ட் கமாண்ட்ஸை வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைசஸ் தான் இன்புட் டிவைசஸ். அந்த டிவைசஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஆர் தி இம்பார்ட்டண்ட் இன்புட் யூனிட்ஸ். ஸோ ஒரு டேட்டாவை கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டிவைசஸ் கீபோர்ட் அண்ட் ஆல்சோ மவுஸ். இப்போ கீபோர்டும் மவுஸும் இல்லாமல் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே எந்த டேட்டாவும் அனுப்ப முடியாது. ஸோ கீபோர்ட் பிளேஸ் an important role in a computer as an input device. Numbers and alphabet play a role of data in computer. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கம்ப்யூட்டரில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர் இதை வச்சு தான் எல்லா டேட்டாவும் ஃபீட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே அனுப்புறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற டிவைசஸ் கீபோர்ட். Keyboard has 2 types of keys, namely number keys and alphabet keys. The keys with numbers are called number keys and the keys with letters are called alphabet keys. So keyboardல வந்து 2 types of keys இருக்கு, number keys இருக்கு, alphabet keys இருக்கு. ஸோ நீங்கள் கீபோர்ட் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ நிறைய பேரோட வீட்டில் கூட கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற கீபோர்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து கீபோர்டோட பிக்சர். இல்லைனா நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம் கீபோர்ட், அதில் என்னென்ன கீஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். நம்பர் கீஸ் அண்ட் ஆல்ஃபபெட் கீஸ் இருக்கும். அது இல்லாமல் சில கமாண்ட் கீஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Mouse is an essential part of the computer. Mouse has 2 buttons and a scroll ball in the middle. The mouse is used to move the pointer on a computer screen. Right button is used to select files and to open the folder. Left button is used to carry out corrections in the file. The page on the monitor can be moved up and down using the scroll ball. So இங்கே இருக்கிறதா மவுஸும் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து
இங்கே ரைட் பட்டன் இருக்குது, லெஃப்ட் பட்டன் இருக்குது, நடுவில் ஒரு ஸ்க்ரோல் பால் இருக்குது. ஸோ ஒரு கர்சரை வந்து மூவ் பண்ணணும் கம்ப்யூட்டரில் அப்படின்னா இப்போ நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து கர்சர் நீங்கள் யூஸ் பண்ணணும், பாயிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு மவுஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ரைட் பட்டன் வந்து ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். லெஃப்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் வந்து கேரி பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்க்ரோல் பால் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சில ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு மவுஸில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த கர்சர் இந்த கர்சர் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து மவுஸ் கர்சர் தான். நான் எனக்கு எங்கே வேணும்னாலும் அந்த மவுஸ் கர்சர் நான் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து நான் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் இல்லை எதை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் வந்து மெயின்லி டு ஓப்பன் அண்ட் கேரி அவுட், to open the folder and select files. Left button வந்து பார்த்தீங்கன்னா to carry out the corrections. ஸோ நான் ஏதாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து லெஃப்ட் பட்டன் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்க்ரோல் பால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேஜை வந்து அப் அண்ட் டவுன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்புட் டிவைஸில் 2 படித்தோம். என்னென்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ஃபீட் டேட்டா ஆர் கமாண்ட்ஸ் இன்டு த கம்ப்யூட்டர். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் வந்து கம்ப்யூட்டருக்கு உள்ளே அனுப்புகிற டிவைஸ்க்கு பேர் இன்புட் டிவைசஸ். அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதில் 2 இம்பார்ட்டண்ட்டான டிவைஸ் எடுத்து நம்ம டீட்டெயில்டாக படித்தோம், கீபோர்ட் அண்ட் மவுஸ். இப்போ செகண்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் ஆஃப் கம்ப்யூட்டர் அது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். CPU இஸ் தி பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட பிரெயின் அப்படின்னு சொல்கிறது வந்து CPU தான். பிகாஸ் அதுதான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் வந்து கேரி பண்ணுது. டேட்டா இஸ் ப்ராசஸ்ட் இன் த CPU. நம்ம இன்புட் டிவைஸ் வழியாக கொடுக்குற டேட்டா வந்து CPUக்கு போகுது. இங்கே தான் வந்து ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறமா அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு வெளியே வருது. CPUல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு. மெமரி யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். ஸோ CPUல தான் எல்லா ப்ராசஸும் நடக்குது. இந்த CPUல மொத்தம் 3 யூனிட்ஸ் இருக்கு. மெமரி யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். மெமரி யூனிட்னா என்னன்னு பார்க்கலாம். The memory unit in the computer saves all data and information temporarily. The data is measured in units which is called as bit. இப்போ மெமரி யூனிட்ல தான் வந்து நம்ம அனுப்புகிற எல்லா டேட்டாவும் வந்து டெம்ப்ரரியாக வந்து ஸ்டோர் ஆகுது. கம்ப்யூட்டரில் வந்து டெம்ப்ரரியாக சேவ் பண்ணி வச்சுக்கோம். இந்த டேட்டா எல்லாமே வந்து எப்படி மெஷர் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா பிட் அப்படின்ற ஒரு யூனிட்ல தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். Bit has a single binary value, either 0 or 1. We can classify memory unit into 2 types, namely primary and secondary memory. Memory can be expanded externally with the help of compact disk, pen drive, etc. ஸோ கம்ப்யூட்டருக்குள்ளேயே வந்து ஒரு மெமரி யூனிட் இருக்குது. அந்த மெமரி யூனிட்டில் நம்ம ஃபீட் பண்ணுற எல்லா டேட்டாவும் வந்து டெம்ப்ரரியாக சேவ் ஆகுது. இது இல்லாமல் நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணணுன்னாலும் ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா அது பெர்மனெண்ட்டாக சேவ் ஆகும். அதே மாதிரி இந்த டேட்டா எல்லாமே வந்து பிட் அப்படின்ற அந்த யூனிட்டில் தான் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். பிட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பைனரி வேல்யூ தான், 0 இல்லைனா 1 தான் இருக்கும். ஸோ நம்ம மெமரி யூனிட்டை வந்து 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. மெமரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். லைக் சிடியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம மெமரியை வந்து எக்ஸ்டர்னலாக கூட நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். Next வந்து arithmetic logic unit. Arithmetic and logic unit performs all arithmetic computations like addition, subtraction, multiplication and division. So நம்மளோட கம்ப்யூட்டர்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ற எல்லா விதமான arithmetic functions எல்லாமே பண்றது வந்து arithmetic logic unit. Addition, subtraction, multiplication, division தான் base. So இதையும் தாண்டி எல்லா விதமான logical and arithmetic functions எல்லாத்தையும் பண்றது arithmetic logic unit. Next வந்து control unit. The control unit controls the functions of all parts of the computer. So
கம்ப்யூட்டரோட எல்லா பார்ட்ஸோட ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் யூனிட். ஸோ இதனால தான் வந்து CPU வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து இந்த CPUவில் தான் வந்து இந்த எல்லா மெமரி யூனிட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்ட்ரோல் யூனிட் which controls all parts of the computer. ஸோ இது எல்லாமே CPUவில் இருக்கிறதுனால தான் CPU வந்து brain of the computerன்னு சொல்கிறோம். Next, third important component of computer வந்து பார்த்தீங்கன்னா output unit. Already input unit படிச்சிட்டோம், central processing unit படிச்சிட்டோம். இப்போ வந்து output unit படிக்க போகிறோம். அவுட்புட் யூனிட் அப்படின்றது என்னன்னா பேர்லேயே இருக்கு அவுட்புட். நம்ம எந்த டேட்டா வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுத்தோமோ அதை வந்து வெளியே நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கறது தான் அவுட்புட் யூனிட். ஸோ த அவுட்புட் யூனிட் கன்வெர்ட்ஸ் தி கமாண்ட் ரிசீவ்ட் பை த கம்ப்யூட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் பைனரி சிக்னல்ஸ் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் கேரக்டர்ஸ். ஸோ நம்ம என்ன டேட்டா வந்து உள்ளே ஃபீட் பண்ணமோ அதை வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நம்மளுக்கு அவுட்புட் யூனிட் வெளியே கொடுக்குது. அதுக்கான டிவைசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ஸ்கேனர் ஆர் சம் ஆஃப் தி அவுட்புட் டிவைசஸ். ஸோ மானிட்டரில் தான் வந்து நம்ம எல்லா டேட்டாவும் வந்து நம்ம பார்க்குறோம், நம்ம என்ன என்டர் பண்ணமோ அது எல்லாமே இந்த மானிட்டரில் பார்க்குறோம். ஸோ தட் இஸ் தி அவுட்புட் டிவைஸ். அதே மாதிரி பிரிண்டர் அதுவும் அவுட்புட் டிவைஸ் தான், ஸ்பீக்கரும் அவுட்புட் டிவைஸ், ஸ்கேனர் இதெல்லாமே வந்து அவுட்புட் டிவைசஸ். Of the various output devices, monitor is the important output device because it is the link to the computer. So எல்லா output devices-உமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான output device எதுன்னு கேட்டிங்கன்னா மானிட்டர் தான். ஏன்னா வந்து மானிட்டரில் தான் நம்ம எல்லா டேட்டாவும் வந்து விஷுவலாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். So monitor screen looks like TV screen. The input data in the form of alphabets, numbers, pictures or cartoons and videos will be displayed on a monitor. So there are two types of monitor, namely cathode ray tube monitors CRT and thin film transistor monitors TFT. Nowadays computer system has TFT monitor as they occupy less space and emit less heat than CRT monitors. So output devices la ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் தான். மானிட்டர் ஸ்க்ரீன் வந்து ஒரு டிவி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். எல்லா ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், பிக்சர்ஸ், கார்ட்டூன்ஸ், வீடியோஸ் இது எல்லாமே மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். டூ டைப்ஸ் ஆஃப் மானிட்டர் இருக்குது. கேத்தோட் ரே டியூப் மானிட்டர்ஸ் சிஆர்டின்னு சொல்கிறோம். முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மானிட்டர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், பின்னாடி வந்து பெருசாக இருக்கும். இன்னொன்று வந்து தின் ஃபில்ம் டிரான்சிஸ்டர் மானிட்டர்ஸ் TFT. அது வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக உங்களுக்கு இருக்கும், மானிட்டர்ஸ் இருக்கும். அதுதான் வந்து TFT மானிட்டர்ஸ். இப்போ வந்து நம்ம TFT மானிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அது லெஸ் ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுது, அதுவும் இல்லாமல் லெஸ் ஹீட்டும் எமிட் பண்ணுது தேன் CRT மானிட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். Computers can be classified as below based on their design, shape, speed, efficiency, working of the memory unit and their applications. So idla vandu pathina mainframe computer, mini computer, micro or personal computer, super computer and four types irukku. Mainframe computer, mini computer, micro or personal computer, super computer, four types of computers irukku. Idu vandu eppadi avanga classify பண்றாங்கன்னா shape, design, speed, efficiency, working of the memory unit and other applications. இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த மாதிரி 4 types of computer classify பண்றாங்க. First வந்து personal computer பார்க்குறோம். Personal computer and its types. நம்ம வந்து day to day lifeல யூஸ் பண்ற computers தான் personal computers. அதனோட types வந்து பார்த்தீங்கன்னா personal computer வந்து பார்த்தீங்கன்னா micro computerல வருது. Based on the memory and efficiency in PC, they can be classified as desktop, laptop and tablet. So நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 types of computers பார்த்தோம். mainframe computer, mini computer, micro or personal computer and super computer. இதில் வந்து தேர்டாக இருக்கிற மைக்ரோ ஆர் பர்சனல் கம்ப்யூட்டர் தான் நம்ம படிக்கிறோம். பர்சனல் கம்ப்யூட்டரை PC அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பேஸ்ட் ஆன் த மெமரி அண்ட் எஃபிஷியன்சியை வச்சு பர்சனல் கம்ப்யூட்டர் பிசியை வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். டெஸ்க்டாப், லேப்டாப், டேப்லெட். ஸோ இங்கே இருக்கிற பிக்சர்ஸ் தான் வந்து உங்களோட கம்ப்யூட்டரோட பிக்சர்ஸ். இது வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் மினி கம்ப்யூட்டர். தேர்ட் ஒன் வந்து மைக்ரோ பர்சனல் கம்ப்யூட்டர். ஃபோர்த் ஒன் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர். அதே மாதிரி வந்து இங்கே வந்து டெஸ்க்டாப்,
லேப்டாப் அண்ட் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிசி கேட்டகரிஸில் வர டைப்ஸ். So next வந்து do you know பாருங்க, a DVD is capable of storing 6 times more data than a CD. VDU stands for Visual Display Unit. ஸோ முன்னாடிலாம் வந்து நம்ம சிடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், பட் இப்போ வந்து டிவிடி யூஸ் பண்ணுறோம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சிடியோட 6 times more டேட்டா வந்து டிவிடியில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். VDU அப்படின்றதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் டிஸ்பிளே யூனிட். ஸோ அதாவது விஷுவலாக ஒரு விஷயத்தை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு யூனிட் தான் விஷுவல் டிஸ்பிளே யூனிட். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கனெக்டிங் த கம்ப்யூட்டர் பார்க்கலாம். கம்ப்யூட்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். You must have seen tube light and fan working by connection through electric wire. Likewise, various parts of the computer are linked through connecting cables. We call computer as system as it is connected with one another. So நம்ம வந்து எப்போதுமே வந்து சிஸ்டம்னு சொல்லுவோம். சிஸ்டம் ஆன் பண்ண, சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணன்னு ஸ்கூலில் கூட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எதனால சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் வந்து ஒரு கேபிளால் கனெக்ட் ஆகிருக்கு, which uses electricity. ஸோ அதனால தான் வந்து அதை வந்து ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டும் கனெக்டட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து அதை சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். There are many cables used to connect these parts. These cables are called as connecting cables. ஸோ கம்ப்யூட்டரோட ஒரு பார்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ். அந்த கேபிள்ஸை வந்து கனெக்டிங் கேபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். These cables are found in different sizes. Each cable has its own specific use. ஸோ ஒவ்வொரு கேபிளுக்கும் ஒவ்வொரு யூஸ் இருக்குது. அது என்னென்ன கேபிள், அதோட யூசஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Different types of cables are Video Graphics Array VGA, High Definition Multimedia Interface HDMI, Universal Serial Bus USB, Data Cable, Power Cord, Mic Cable, Ethernet Cable. So இதெல்லாமே வந்து different types of cables which we use to connect your computer. கம்ப்யூட்டரில் இருக்கிற வேரியஸ் பார்ட்ஸை கனெக்ட் பண்ணுற டிஃப்ரெண்ட் கேபிள்ஸ் தான் இது. வீடியோ கிராஃபிக்ஸ் அரே அப்படின்றது VGA, ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் அப்படின்றது HDMI, யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்றது USB கேபிள், டேட்டா கேபிள் இருக்குது, அதுக்கப்புறம் பவர் கார்டு இருக்குது, மைக் கேபிள் இருக்குது, ஈத்தர்நெட் கேபிள் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன் நம்ம இந்த கேபிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். VGA கேபிள், இதுதான் வந்து இந்த பிக்சரில் இருக்கதா VGA கேபிள். It is used to connect the computer monitor with the CPU. CPU ஓட மானிட்டரை கனெக்ட் பண்ணுற கேபிள் தான் VGA கேபிள். அந்த VGA கேபிள் தான் வந்து வீடியோ கிராஃபிக்ஸ் அரே அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிபியூவில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு ஒரு வீடியோவாக அவுட்புட்டில் கொடுக்கறது தான் வந்து இந்த கேபிளோட வேலை. ஸோ சிபியூ எடுத்து மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சிபியூவில் இருக்கிற டேட்டா வந்து மானிட்டரில் விஷுவலாக வீடியோவாக நம்மளுக்கு வந்து தெரியும். இதுதான் வந்து VGA கேபிள். நெக்ஸ்ட் வந்து USB கேபிள் ஆர் கார்ட். Devices like printer, pen drive, scanner, mouse, keyboard, web camera and mobile phone devices are connected with the computer using USB cord or cable. இது நீங்கள் வீட்லேயே பார்த்துருப்பீங்க. உங்களோட ஃபோன், கேமரா, மவுஸ், கீபோர்ட், வெப் கேமரா, ஸ்கேனர், பென் டிரைவ், இது எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேபிளுக்கு பேர் தான் USB போர்ட். USB போர்ட் அண்ட் USB கார்டு ஆர் கேபிள்னு சொல்கிறோம். யூனிவர்சல் சீரியல் பஸ், அதுதான் வந்து எக்ஸ்பான்ஷன் ஃபார் USB. நெக்ஸ்ட் வந்து HDMI கேபிள். இங்கே இருக்கிறது தான் HDMI கேபிள். HDMI cable transmits high quality and high bandwidth streams of audio and video. It connects monitor, projector with the computer. So monitor, projector இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு HDMI கேபிள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹை டெஃபினிஷன் கேபிள். ஸோ அதுக்கு தான் இந்த HDMI கேபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா கேபிள். Data cable transmits data and it is used to connect tablet, mobile phones to CPU for data transfer. So நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த டேட்டா கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோன், டேப்லெட் இதெல்லாமே நீங்கள் வந்து டைரெக்டாக சிபியோட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற கேபிள் டேட்டா கேபிள்.
Next வந்து audio jack. Audio jack is used to connect the speaker to the computer. So கம்ப்யூட்டரோட ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணா உங்களுக்கு ஆடியோ ஜாக் அப்படின்ற கேபிள் வேணும். இதுதான் ஆடியோ ஜாக். ஸோ இதை கனெக்ட் பண்ணால் நீங்கள் ஸ்பீக்கர்ல வந்து சவுண்ட்ஸை வந்து கேட்க முடியும் கம்ப்யூட்டர்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து பவர் கார்டு. இதுதான் பவர் கார்டு. இந்த பவர் கார்டை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக எலக்ட்ரிசிட்டி சப்ளையோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா then you can take the electric power supply to use the computer. Next வந்து mic cable. To connect the mic to the CPU, mic wire or cord is used. இதுதான் வந்து mic cable. ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டரோட மைக் கனெக்ட் பண்ணணும்னா இந்த கேபிள் யூஸ் பண்ணி சிபியூவில் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மைக் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஈத்தர்நெட். ஈத்தர்நெட் கேபிள் வந்து எதுக்குன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் தான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் which we use to connect with the computer. Next வந்து wireless connections பார்க்க போகிறோம். Bluetooth, Wi-Fi are used to connect to internet without using any connecting cables or devices. So இப்போ நம்ம பார்த்த connecting cables இதெல்லாம் இல்லாமல் Bluetooth, Wi-Fi யூஸ் பண்ணியும் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரை வந்து இன்டர்நெட்டோட வந்து கனெக்ட் பண்ணலாம். Bluetooth பாருங்க. Mouse keyboard can be connected to the computer using the Bluetooth. Using Bluetooth, the data can be shared with nearby devices. So Bluetooth அப்படின்ற அந்த ரே வச்சு நீங்கள் மவுஸ் கீபோர்ட் எல்லாம் வந்து வித்தவுட் கேபிள் ஆர் ஒயர் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். ப்ளூடூத் மவுஸ், ப்ளூடூத் கீபோர்ட் இதெல்லாமே வருது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த டிவைஸோட பேர் பண்ணிக்கிட்டா போதும். நீங்கள் வந்து அந்த ரே வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வைஃபை. Net connectivity can be obtained using the Wi-Fi without any connecting cables. ஸோ நம்ம இப்போ ஜென்ரலாகவே வந்து வைஃபை தான் நம்ம இப்போ எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கு. ஸோ எந்த கேபிளும் இல்லாமல் வைஃபை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டிவைஸை வந்து நீங்கள் வைஃபையோட கனெக்ட் பண்ணிக்கலாம். எனி டேட்டா ஃப்ரம் எனிவேர் கேன் பி ஷேர்ட் யூஸிங் வைஃபை. ஸோ நீங்கள் வைஃபைல வந்து கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா எந்த டேட்டா வேணாலும் யார் கூடனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். So this is your parts of the computer lesson. Go through பண்ணி பாருங்க. இதில் வந்து நம்ம பேசிக்காக வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிற 3 மெயின் பார்ட்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு பார்ட்லேயும் என்னென்ன டிவைசஸ் இம்பார்ட்டன்ட் டிவைசஸ் இருக்குது அதில் இம்பார்ட்டன்ட் டிவைசஸ் பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோட டைப்ஸ் பார்த்தோம். பிசியோட டைப்ஸ், பர்சனல் கம்ப்யூட்டரோட டைப்ஸ் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து கேபிள்ஸ், டிஃப்ரெண்ட் கேபிள்ஸ் டு கனெக்ட் வித் த கம்ப்யூட்டர் அது பார்த்தோம். அண்ட் தென் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி ஈஸி லெசன். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஃபீல் free to call or comment me. I will clarify your doubts, and thank you for watching this video.